ஹாய்ப்பா வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஃபினாப்தலின் ப்ரிப்பரேஷன். இது அதர்வைஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில் அப்படின்னா தாலியன் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதணும். ஃபினாப்தலின் ப்ரிப்பரேஷனாலும் சரி தாலியன் ரியாக்ஷனாலும் இந்த ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம தாலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இப்போ தாலிக் ஆசிடில் இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போது வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அப்படியே கனெக்ட் ஆகிடும் ரெண்டு கார்பனும். ஸோ கனெக்ட் ஆனால் எப்படி கிடைக்கும்? சி டபுள் பாண்டு ஓ, இங்கே சி டபுள் பாண்டு ஓ. இது ரெண்டுமே யாரால் கனெக்ட் பண்ணப்படும்? ஆக்சிஜனால். ஸோ இதுதான் நம்ம தாலிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தாலிக் அன்ஹைட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த தாலிக் அன்ஹைட்ரேட்டோட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபீனால் ஆட் பண்ண போகிறோம். ஃபீனால் எப்படி எழுதுவீங்க? சரிங்களா? இதுதான் ஃபீனால். பென்சீன்றீங்களா? OH குரூப் அட்டாச் இருந்தால் அது ஃபீனால். ஸோ ஃபீனால் இருக்க இந்த பேரா பொசிஷன் இருக்க ஹைட்ரஜன் தான் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்க ஹைட்ரஜன் அதே போல் 2 ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து வெளில போயிடுவாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு பாண்டு, இந்த ஒரு பாண்டு இதை யூஸ் பண்ணி இந்த 2 இதுவுமே போய் ஆட் ஆயிரும். சரிங்களா? ஆட் ஆனால் எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? டபுள் பாண்டு ஓ, இந்த ஆக்சிஜன் அப்படி இருக்கும், இந்த கார்பன் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 பாண்ட் அது இங்கே ஒரு OH குரூப், பேலன்ஸ் எல்லாம் அப்படியே தான். இங்கே ஒரு OH குரூப் ஆல்டர்னேட்டிவாக பாண்டை போட்டுடணும். ஓகேவா? ஸோ